தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், தேவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பவும் நம்மளோட தான் இருக்கிறார், நாமும் அவரோட கூட தான் இருக்கிறோம். அதனால எப்பவுமே எப்படி இருக்கணுமா, விசுவாசிகளாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 8:26 அதற்காக அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்போ தேவன் நம்மை பார்த்து எப்பவுமே என் பிள்ளைகளே, என் தங்கங்களே, என் ரூபவதியே, என் அழகேன்னு சொல்லணுமே தவிர அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லக்கூடாது. விசுவாசத்துல அற்பமானவர்களா இருக்கக்கூடாது. பேதுரு பாத்தீங்கன்னா கடல்ல மீன் பிடிக்க போகும்போது கடல்ல கப்பல் கொந்தளிக்குது, புயல் காற்று அடிக்குது. ஆனாலும் அந்த மீனவர்கள் எல்லாருக்குமே, நமக்கு தெரிஞ்ச ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம், மீனவர்களுக்கு எல்லாருக்குமே நீச்சல் தெரிஞ்சிருக்கும், தப்பித்துக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்ல, நம்மளோடு கூட பயணிக்கிறவர் இயேசு கிறிஸ்து பலவித அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதை கண்ணார கண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. எங்க நம்ம எல்லாருமே அவரும் சேர்ந்து முழுகி இறந்து விடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் ஜனங்களுக்குள்ள வருது. அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்ப அந்த பெயரை வாங்காதவர்களா, அவர் நம்மோடு கூட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு, நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. முழுகி போகவோ மூச்சு திணறி மரித்து போகவோ நம்ம விடமாட்டாரு. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு நாளும் நம்மளை கைவிடப்பட மாட்டோங்கிற விசுவாசத்தை நம்ம அதிகமாய் மனசுல வச்சிருக்கோமானால் எப்பவும் சந்தோஷமானவர்களை காணப்படுவோம்.